உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் போயிருக்காரு. ஸோ அப்போ என்னன்னாக்கா இந்த காலகட்டம் மேஷ ராசிகள் அபரிவிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னுக்கும். ஸோ நன்மை இருக்கும் போதே ஒரு சில பிரச்சனைகளும் கூட வரும். அது என்னன்றதை கடைசியில் பார்ப்போம். ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷனுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் தொழில் மாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு உருவாகும். அதே போல் என்னக்கா வேலை தேடக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப தடைப்படும். குலதெய்வத்துக்கு போகலான்னு நினச்சாவே ஏதோ ஒரு விஷயங்கள் பிரச்சனைகள் தடைக்கு அப்புறமா, அதனால் என்னென்னாக்கா குலதெய்வ வழிபாடு செய்யணுன்றவங்க வந்து இந்த காலகட்டத்தில் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போனீங்கன்னா தான் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக. அப்படியே நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலும் அங்கே கூட்ட நெரிசலில் சரியாக சாமி கும்பிட முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பயணத்தினால ஒரு அலைச்சல், ஒரு அமைதித்தன்மை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெடுவதற்கான வாய்ப்புகள் என்பதுக்கு. மேலும் இந்த காலத்தில் ஏதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு மன மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம், கடன் வாங்கி ஒரு ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஒரு சாமான் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலத்தில். ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து உடையும், வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒன்று உடைந்து அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா திருமண நிகழ்வுக்காக முன்னெடுக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுக்கான அந்த வரன் வந்து நல்லா அமையும். பார்த்திங்கன்னா எங்கேனாலும் ஒரு அவங்க அண்ணனை கூப்பிட்டு போனாலும் சரி, உங்கள் சித்தப்பா கூப்பிட்டு போனாலும் சரி, யாராவது இந்த மாதிரி உங்களோட உறவுகளை நீங்கள் கொஞ்சம் அழைச்சிட்டு அண்ணன் அக்கா சித்தப்பா இந்த மாதிரியான உறவுகளை இல்லை தாய் மாமனை கொண்டு போனாலும் இந்த கால திருமண நிகழ்வு என்பது சுமூகமாக நல்ல ஒரு வரன் என்பது இந்த காலகட்டத்தில் அமையும் சொல்லுவேன். மேலும் என்னென்னாக்கா 11ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் லாபத்தையும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் போது கொஞ்சம் நம்ம என்னென்னாக்கா எல்லாத்தையும் அவசரப்பட்டு செஞ்சிடுவோம். இந்த அவசரத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விடணும். ஏன்னா எங்கே ஒரு நல்லது இருக்கோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனையும் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக வாகனத்தில் பயணிக்கும் போது, நண்பர்களுடன் வாகனத்தில் பயணிக்கும்போது கொஞ்சம் கவனமாக பயணிக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஹாப்பி மூடில் அப்படியே அடித்து ஓவர் ஸ்பீடாக போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா அதனால் வந்து ஏதாவது வண்டியில் ஏதாவது சின்ன டேமேஜஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ அதனால் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த டயர் பஞ்சர் ஆகுது, ஓவர் ஸ்பீடில் போய் டயர் வெடிக்கிறது, ஏன்னா வெயில் காலன்றதுனால இந்த மாதிரி டயர் பஸ்ட் ஆகிறது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிதமான வேகத்தில் பயணிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் மேலும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அண்ணன் மூலியமாக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடை, அண்ணன் மூலமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும் சொல்லுவோம். மேலும் குரு பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இந்த கால இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் சொல்லலாம். குரு பார்த்தா கோடி நன்மை இல்லையா. ஸோ ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு தேவையான அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி என்பது இருக்கும். ஆனால் வந்து என்னென்னாக்கா பொருளாதாரம் எவ்வளோ வந்தாலும் சரி கையில் வந்து அந்த பணம் தங்காது, பற்றாக்குறை இருக்கும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணால் ஏதாவது ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், வந்த உடனே தைச்சிட்டு போடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை ஏதாவது கையில் இருக்கிற காசு விரயம் என்பது ஆகிடும்.
படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இது எக்ஸாம் டைம்ன்றதுனால நிறைய பேர் என்னென்னாக்கா ரொம்ப கண் வீழ்ச்சி படித்து அதிலே டயர்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப கண் வீழ்த்து படிப்பது, அதுவே ஸ்ட்ரெஸ் அதிகமாக்கிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்ல முடியும். ஏன்னா படிப்பு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கணும். ஏன்னா மேஷராசிக்காரங்க அரை மணி நேரத்தில் எல்லா சப்ஜெக்டும் முடிச்சணுன்ற அந்த ஆர்வம், வேகம் தான் உங்களுக்கு பிரச்சனை. படிப்பு வந்து நல்லா இருக்கானா படிப்பு வந்து சூப்பராக மார்க் வாங்குவீங்க. ஆனால் என்னென்னாக்கா உங்களுடைய அந்த அதிவேகம் சிந்தனை, உடனே முடிச்சிடணும், உடனே படிச்சிடணும், இதெல்லாம் உடனே கம்ப்ளீட் பண்ணிடணும், அந்த ஒரு சிந்தனை தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த தூக்கமின்மையால் வரக்கூடிய ஒரு சோர்வை கொடுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா சரியாக ஜீரண குறைபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேர் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கணுக்காலில் ஏதாவது அடிபடுறது, சரிங்களா, கணுக்காலில் ஏதாவது அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலில் எங்கே பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகணும், சரிங்களா, அவசரப்பட்டு ஏதோ ஒரு விஷயங்களும் செய்யக்கூடாது. அதனால் என்னென்னா பொதுவாக என்னென்னாக்கா நீங்கள் கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிட்டாவே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஏதாவது தொழில் செய்கிறவங்க பார்த்து இந்த காலத்தில் அந்த லாபத்தை அனுபவிப்பதற்கான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம். இந்த காலத்தில் என்னென்னாக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சியோடைய இப்போ நம்ம சொல்லுவோம்ல மரத்தான் நட்டுட்டா இப்போ அந்த கனி காய்க்கக்கூடிய அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடம் முடிஞ்சு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும். மேலும் என்னக்கா அதன் மூலயமா என்னக்கா நிறைய பேர் இந்த வீட்டை மாற்றணும், வீட்டை இடித்து கட்டணும்லாம் நினைப்பாங்க. அந்த விஷயத்தை எல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ண போகிறாங்க அப்படி சொல்ல. ஏன்னா நிறைய பேர் என்னக்கா வீட்டை இடித்து அதை பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூமை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு பாத்ரூம் கட்டணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா இதாக ஹாலில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிட்டோ அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கைத்தவரை உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபோட்டோ எதாவது வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது திடீர்னு ஒரு சேர் இருக்கும், டப்புன்னு உட்காரமோ டப்புன்னு உடஞ்சிடும். இந்த மாதிரி ஏதாவது மர சாமான்கள் உடைந்து அதை சரி செய்வதற்கான ஒரு மாற்றம், இல்லை புதுசாக ஒரு சோஃபா உடஞ்சதை தூக்கி போட்டு புதுசாக மாற்றுவதற்கான இந்த வாய்ப்புகள் எல்லாமே கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா எந்த விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா எனக்கு ஒரு நல்லது கொடுக்கக்கூடிய அதே ஒரு விஷயமும் எனக்கு கூட ஒரு பிரச்சனையும் கொடுக்கும் இல்லையா. கொஞ்சம் விழிப்பாக இருந்து செய்யணும். அவசரப்பட்டு எங்கேயோ ஏதோ ஒன்றத்தை வந்து தேவையற்ற வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியே பிரச்சனையாக போயிடும். ஏன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னாவே அந்த வாக்குறுதி பெரும்பாலும் நிறைவேற்ற முடியாமல் கூட போயிடலாம். நான் 5ஆம் தேதி கொடுத்துறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் தேதி உங்களால் 6ஆம் தேதி தான் கொடுக்கக்கூடிய அந்த சூழல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா பெருசாக வாக்குறுதியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துக்காதீங்க. முயற்சி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை உங்களால் உடனடியாக முடிக்க முடியும். பொருளாதாரம் சார்ந்த விஷயம், விரயம், பயணம். இப்போ நீங்கள் என்னென்னாக்கா உங்கள் மனைவிகிட்ட நான் இங்கே வந்து ஒரு ஊர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக கூப்பிட்டு போக முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதனால் பிரச்சனை எதுக்கு? அதனால் வாக்குறுதி, குறிப்பாக மனைவி கிட்ட வாக்குறுதியை கொடுக்காமல் இருக்கிறது மேஷராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா நடக்கும்போது செஞ்சுக்கலாம், ஓவர் பில்டப்பாக ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கலைன்னா அதையே உங்களுக்கு சொல்லி காமிப்பாங்க. அதனாலேயே உங்களுக்கு டென்ஷன் இன்னும் அதிகமாகும். ஏன்னா வெயில் காலமாக மேஷராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா அந்த கோபம் உச்சத்தில் இருக்கும். அப்படி சொன்னாலும் அப்படியே சொல்லுவாங்களே இந்த காலத்தில் சும்மா பஞ்சை லைட்டாக தேய்ச்சி விட்டா பற்றிக்கின்ற மாதிரி கோபத்தில் வந்து அதிக உச்சமாக இருக்கும். அப்போ என்னென்னாக்கா மேஷராசிக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குளுமையான உணவுகளை எடுத்துக்கணும், குளிர்ச்சியான உணவுகள். உடம்பை எப்போதும் கொஞ்சம் மிதமான ஹீட்டில் வச்சுக்கணும், அதிகமான வெயிலில் வந்து பயணிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயத்தில், ஏன்னா உடலில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த சூட்டு கொப்பளங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பை ஏன்னா நீங்கள் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணனா கொஞ்சம் தூக்கிடும். அதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் என்னென்னு அது நுங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பலனை தரும். மேஷராசிக்காரர் இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதத்துக்கு பரிகாரம் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைச்சா எல்லாம் நுங்கு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஈர்த்து கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக்கும். நன்றி, வணக்கம்.